திமுகவுக்கு எதிரியாக எதிரில் நின்றவர் தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் நின்னாங்க. ஆனால் விஜய்க்கு அவர்களிடம் வீடு கொடுக்க முடியாமல் திமுக மண்டை கவியது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம சீட்டில் உட்காந்துடணும். என்ன காரணம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய மனதை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 வருஷம் தொடர்ச்சியாக நாம முதலமைச்சர் அப்படிங்கிற நிலையில் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தோம். திடீர்னு நம்மளுடைய கனவு கலைஞ்சு போயிருச்சு. தூக்கத்தில் கண்ட கனவு போலவே கலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியாவது தாவேகா ஆட்சியை அப்புறப்படுத்தி விட்டு நாம உட்காரணும் அப்படிங்கிற நிலையில தான் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் 1 வருடம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. திமுக அதிமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகளுக்கு இவ்வளவு சீட் எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வச்சிருக்காங்க. இவ்வளவு கொடுத்தா யாருனாலுமே அந்த பதவியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலை வச்சிருக்காங்க. ஸோ இது இப்போ மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குறைந்தது 15 தொகுதிகளுக்கு மேலாக இடைத்தேர்தல் நடைபெறும். அதாவது இந்த 15 அப்படிங்கிறது நான் குறைவான தொகுதியில் தான் சொல்லிட்டு இருக்கேன். 20 தொகுதிகள் வரைக்கும் தாவேகா மட்டத்தில் இருந்தே பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் தான் காலியா இருக்கு. அது எப்படி 20 சட்டமன்ற தொகுதிகளாக உயரும் அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கப்படும் போதுதான் இன்னும் ஒரு 6-7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ரிசைன் செய்யக்கூடிய அடிப்படையில் பேச்சுக்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா செய்திகளும் அவர்கள் மட்டத்திலிருந்தே வந்துகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்தும் இன்னும் ஒரு 5-6 விக்கெட்டுகள் விழப்போகிறது. அதே நேரத்தில் திமுகவிலையும் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க திமுக தலைமை மீது. அதே நேரத்தில் திமுகவில் தொடர்ச்சியாக பயணித்தாலும் எங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்காது அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. தாவேகா காரங்களா இருக்கட்டும், இல்ல திமுக காரங்களா இருக்கட்டும், இல்ல அதிமுக காரங்களா இருக்கட்டும், எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த கட்சிக்காரன் தொடர்புல இருந்தாலும் ஈடுபட்டாலும் கட்சி பேதம் இல்லாமல் அவர்கள் மேல IAS IPS ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர் பதவியிலிருந்து அவரை தூக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. இப்போ புரசைவாக்கத்தில் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இது அனுமதி வாங்காமல் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற நிலையில தான் எந்த கொம்பனாலும் நம்மளை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி 20 வருட அமைச்சர் கனவுல இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒண்ணுமே இல்லாத நிலையில இருக்கும் போதுதான் அப்போ புதுசா வந்தோட நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில இவங்க தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் வருமா, நைட்ல தூங்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஐயோ போச்சே, ஐயோ பறி போச்சே, நம்மளை வீழ்த்திட்டாங்களே, அடுத்து என்ன பண்றது. உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் 3 மாதத்துல ஆட்சி கவுரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? எது வைத்து இதை அவர் சொல்லியிருக்காரு சார்? அதாவது பாத்தீங்கன்னா 3 மாதம் அல்லது 6 மாதம் அதுக்குள்ள தாவேகாவுடைய அரசு கவுளம், மீண்டும் தேர்தல் வரும் அப்படிங்கிற நிலையில முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுல கவனிச்சிங்க அப்படின்னா தேர்தல் வரும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கலை. எந்த செய்திகளுமே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்தாலும் இது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் இன்னொரு கோணத்தில் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளார கண்டிப்பாக தமிழகத்துக்கு தேர்தல் வரும். என்ன தேர்தல் அப்படின்னா இடைத்தேர்தல்கள் வரும். அந்த இடைத்தேர்தல்களை மையப்படுத்தி தான் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தோல்வி கண்ட பிறகு, அதாவது ஆட்சியில் இருக்கும்போதே ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி நம்மளை யாராலையும் வீழ்த்த முடியாது, ஏன்னா ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம், பெரிய அளவில் ஒரு ஆட்சி, இதுவரைக்கும் தமிழகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் இறுதி காலம் வரைக்கும் நான் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அதே போல தான் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அதே கருத்துக்களை தான் ஸ்டாலின் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியும் சரி கட்சியும் சரி
இங்கே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எப்படி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் ஊழல்கள் அப்படின்ற விஷயம் தலை தூக்கி தாண்டவம் ஆடிக்கொண்டே இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது தாவேக ஆட்சி வந்த பிறகு தான் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தராக வெளியே வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இந்த தனியார் பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பள்ளிகள் ரெனிவல் பண்ணுவதற்கு அமௌண்ட் வாங்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் ஓப்பனாகவே முன்வைக்கப்பட்டது. அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக 23 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒருவரே முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மீது புகார் கொடுத்த நிகழ்வும் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பேச தொடங்கிட்டாங்க அப்படின்னாலே பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரிசை கட்டி நின்று புகார் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரிய அளவில் நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆட்சியில் இருந்தவர்கள், அதாவது முதல்வரில் இருந்து அடுத்த நிலையில் அமைச்சர்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பெரிய அளவில் கல்லா கட்டியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்கள் உணராமலே இருந்திருந்தாங்க. அதாவது காரணம் என்ன அப்படின்னா, இப்படி உணராமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திமுக வந்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருந்தது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் திமுகக்கு எதிரிகளே இல்லை அப்படிங்கிற நிலையில தான் ஸ்டாலின் அவர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க. அது நிதர்சனமான உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னா, திமுகக்கு எதிரி அதிமுக, அதிமுகக்கு எதிரி திமுக. அதிமுக வந்து அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தது, பல அணிகளாக பிரிந்து கடந்தது. அப்போ அதிமுகவால் நம்மளை வெல்ல முடியாது. அப்போ அதிமுகவால் வெல்ல முடியாது அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடர் முதல்வர் நான் தான் அப்படிங்கிற நிலை தான் ஸ்டாலின் அவருடைய மைண்டில் இருந்தது. ஆனால் வந்து ஒரு புதிதாக ஒருவர் கட்சி ஆரம்பிப்பார். அந்த கட்சி வந்து குறுகிய காலத்துக்குள்ளாரவே மக்கள் மத்தியில் பெரிய ஒரு செல்வாக்கை பெறும். அந்த கட்சி தான், அந்த தலைவர் தான் நமக்கு எதிரியாக சிம்ம சொப்பனமாக எதிரில் நிற்பாங்க. தேர்தல் காலத்தில் நம்மளை சொந்த தொகுதியிலேயே மண்ணை கவ்வ வைப்பாங்க அப்படிங்கிறத திமுக தலைமையும் சரி, திமுகவுக்கு வியூகங்கள் அமைச்சு கொடுத்த நிறுவனங்களும் சரி உணர தவறிவிட்டன. இந்த நிலையில் தான் இவங்க எதிரியா பார்த்தது அதிமுகவை. ஆனால் அதிமுக வந்து தேர்தல் காலத்தில் ஒரு எதிரியே அல்ல, பொருட்டே அல்ல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. திமுகவுக்கு எதிரியாக எதிரில் நின்றவர் தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் நின்னாங்க. ஆனால் விஜய்க்கு அவர்களிடம் வீடு கொடுக்க முடியாமல் திமுக மண்டை கவியது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாச்சும் நம்ம வந்து சீட்டில் உட்காந்துடணும். என்ன காரணம் அப்படின்னா, ஸ்டாலின் அவருடைய மனதை பொறுத்த வரைக்கும் ஒரு 15-20 வருஷம் தொடர்ச்சியாக நாம முதலமைச்சர் அப்படிங்கிற நிலையில் ஒரு கனவு கண்டுகிட்டு இருந்தோம். திடீர்னு நம்மளுடைய கனவு வந்து கலைஞ்சு போயிருச்சு. தூக்கத்தில் கண்ட கனவு போலவே கலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற நிலையில தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது தாவேக ஆட்சியை அப்புறப்படுத்தி விட்டு நாம் உட்காரணும் அப்படிங்கிற நிலையில தான் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் 3 மாதம் 6 மாதம் 9 மாதம் 1 வருடம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, களம் வந்து எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. தேர்தல் களத்தில் யார் வெற்றி பெற வேண்டும், யார் வந்து முதலமைச்சராக அரியணையில் ஏற வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய நிலையில மக்கள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. மக்கள் யார் வர வேண்டும் அப்படின்னு தீர்மானிக்கிறார்களோ அவர்கள் தான் அரியணையில் உட்கார முடியும் அப்படிங்கிற நிகழ்வு தான் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கிய நிலை முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது. இனி வந்து விலைக்கு வாங்கக்கூடிய வேலைகள் வந்து பெரிய அளவில் நடக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக, தமிழக கமிட்டியுடைய காங்கிரஸ் தலைவராக மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்த உடனே ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் எத்தனை லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டுனா எத்தனை கோடி கொடுத்தால் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, ஒரு எம்பி சீட்டுனா எத்தனை கோடி, ஒரு கவுன்சிலர் சீட்டுனா எத்தனை கோடி, ஒரு சேர்மன்னா எத்தனை லட்சம், ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அப்படின்னா எத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த முறை மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற கருத்துக்களையும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்போ முன்வைக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பதவிகளுக்கு இவ்வளவு சீட்டு, எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வச்சிருக்காங்க. இவ்வளவு கொடுத்தா யாருனாலுமே அந்த பதவியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நிலை வச்சிருக்காங்க. சோ இது வந்து இப்போ மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இதுல கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதம் 1 வருடத்துக்குள்ளார ஆட்சி கவுளும் அப்படின்னு சொல்வதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்போ வந்து மெஜாரிட்டி இல்லாம தான் தாவேக ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிலை தான். இந்த ஒரு கருத்தை முன்வச்ச உடனே கம்யூனிஸ்ட் தலைவர் வீரபாண்டியன் என்ன தகவல்களை முன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பழம் தின்று கொட்டை போட்ட ஒரு மூத்த அரசியல் தலைவர், பழுத்த அரசியல் தலைவர், கலைஞர் கருணாநிதி அவர்களிடத்திலேயே அரசியல் கற்றவர். ஆனா நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் உங்க உயரத்துக்கு சரியான பேச்சை தான் நீங்கள் பேசுகிறீர்களா அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை விட ஒரு விமர்சனம் வந்து எந்த விமர்சனத்தை பார்க்க முடியும்? ஒரு நாகரிகமான விமர்சனம். அதே நேரத்தில் அவர் சுட்டிக்காட்டிய விஷயங்களை தான் பார்க்கணும். நீங்க வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி, கலைஞர் அரசியல் கட்ட நீங்க வந்து இப்படி சிறுபிள்ளைத்தனமான ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க. உங்களை வந்து நாங்க மிகப்பெரிய உயரத்தில் வச்சு பார்க்கும்போது நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய உயரத்துக்கு தகுந்த கருத்துக்களை தான் நீங்க பேசுறீங்களா அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கும் போது இங்க ஸ்டாலின் அவர்களுடைய விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு, ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விமர்சனமாக பார்க்கப்பட்டு இருக்கு.
அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுடைய தயவோடு தான் ஆட்சியில் இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தாவேக்கா வந்து வரக்கூடிய காலங்கள்லையும் தொடர்ச்சியாக ஒரு மெஜாரிட்டி இல்லாத சூழல்ல செல்லுமா அப்படின்னா இதற்காக தான் தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு களமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பரவலாக தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ரிசைன் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணதோட சேர்த்து 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் காலியாகி இருக்காங்க. 7 சட்டமன்ற தொகுதிகள் காலியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது என்னுடைய பார்வையும் அதே நேரத்தில் கட்சிகள் மட்டத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குறைந்தது 15 தொகுதிகளுக்கு மேலாக இடைத்தேர்தல் நடைபெறும். அதாவது இந்த 15 அப்படிங்கிறது நான் குறைவான தொகுதியில் தான் சொல்லிட்டு இருக்கேன். 20 தொகுதிகள் வரைக்கும் தாவேக்கா மட்டத்தில் இருந்தே பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் தான் காலியாக இருக்கு. அது அப்படி 20 சட்டமன்ற தொகுதிகளாக உயரும் அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கப்படும் போதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாமகவில் அன்புமணியும் ராமதாசும் ஒன்றிணைந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அருளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அருள் அவர்களிடத்துல கேட்கும்போது நீங்க வந்து கட்சியை விட்டு வெளியேற போறீங்களா, வேறு கட்சியில் இணைய போறீங்களா அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் போது நான் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு பதில சொல்றேன் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இணைவு பாமகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் அடுத்து என்ன முடிவை எடுக்க போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. அப்போ கட்சியை விட்டு வெளியேறுகிறாருன்னா அவருடைய ஆப்ஷன் வந்து திமுகவாக இருக்குமா தாவேக்காவாக இருக்குமா? கண்டிப்பாக ரூலிங் பார்ட்டியில தான் டிராவல் பண்ணுவதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதே போலதான் அதிமுகவில் இன்னும் ஒரு 6-7 சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரை தொடர்ந்து, அதாவது விராலி விஜயபாஸ்கரை தொடர்ந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை தொடர்ந்து இன்னும் ஒரு 6-7 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ரிசைன் செய்யக்கூடிய அடிப்படையில் பேச்சுக்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா செய்திகளும் அவர்கள் மட்டத்திலிருந்தே வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து இன்னும் ஒரு 5-6 விக்கெட்டுகள் விழப்போகிறது. அதே நேரத்தில் திமுகவிலையும் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க திமுக தலைமை மீது. அதே நேரத்தில் திமுகவில் தொடர்ச்சியாக பயணித்தாலும் எங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்காது அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. இந்த எம்எல்ஏக்களும் தாவேக்கா பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தாவேக்காவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த திமுக அதிருப்தி எம்எல்ஏக்களை தாவேக்கா பக்கம் இழுக்கக்கூடிய வேலைகள்ல முழு மூச்சா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தகவல்களும் வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 15-16 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றால் இதுல தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு மெஜாரிட்டிக்கான தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிடும் கண்டிப்பாக. என்ன காரணம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் யார் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது எழுதப்படாத விதி. இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக அரியணை ஏற்றி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த விதமான ஒரு களங்கமும் இல்லாத ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆட்சி தான் போய்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் 6 மாத காலம் தங்களுடைய ஆட்சிக்கு வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் முன் வச்சிருக்காங்க. ஏன்னா காலங்காலமாக இருந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள்ல தமிழகத்தை தூசி தட்டி டிங்கரிங் பார்த்து ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு புதுமையாக காமிக்க முடியாது. ஏன்னா செல்லரித்து போன நிலையில இருக்கிறது. அங்கங்கு கரையான்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. இவற்றையெல்லாம் நம்ம நீக்கி ஓரளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசாங்கம் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா குறைந்தது 6 மாத காலம் வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் சென்னையில் நேற்று துவங்கி இன்று கூட நடந்துகிட்டு இருக்கக்கூடிய IAS IPS மாநாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டா ஒரு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா தாவேக்கா காரங்களா இருக்கட்டும், இல்ல திமுக காரங்களா இருக்கட்டும், இல்ல அதிமுக காரங்களா இருக்கட்டும், எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போதைப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த கட்சிக்காரன் தொடர்புல இருந்தாலும் ஈடுபட்டாலும் கட்சி பேதம் இல்லாமல் அவர்கள் மேல IAS IPS ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழக அமைச்சர் கில்லி சரத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சரத்குமார் அவர்கள் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வலம் வந்தது. இந்த அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் பதவியிலிருந்து அவரை தூக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. இப்போ புரசைவாக்கத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம், முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இது அனுமதி வாங்காமல் நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற நிலையில தான் இப்போ 230 பேருக்கு மேற்பட்டவர்கள் மீது காவல்துறை 3 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநாட்டல, எங்கள்கிட்ட அனுமதி வாங்காமல் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க அப்படிங்கிற நிலையில 3 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாசுவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான் தோல்வி கண்டுட்டாங்க. சேகர் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இங்க பிரியாவை பொறுத்த வரைக்கும் மேயரா இருக்காங்க. இவர்கள் மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கு.
ஸோ இது வந்து அடுத்து எப்படி செல்ல போகிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. இதுல வந்து எல்லாரும் பரவலாக கேட்கக்கூடிய கேள்வி, மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அமைச்சர் சரத்குமார் வந்து போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்காங்க. IPL மேட்ச் நடக்கும் போது அங்க பயன்படுத்திய வீடியோ வந்திருக்கு. ஸோ அவர் மீது தாவேகா எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கலையே அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இதற்கான பதில் தான் இந்த IPS IAS மாநாட்டில் முதல்வர் விஜய் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அப்போ அதுல வந்து நிரூபிக்கப்பட்டால், அமைச்சர் நிஜமா வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் ஆக்ஷன் வந்து ஒரு அதிரடியான ஆக்ஷனாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திட்டமிட்டே நடத்தப்பட்ட ஒரு சதி திட்டம். அதாவது கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்களை எடுத்து அதை வந்து டெக்னாலஜியை பயன்படுத்தி களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக, தாவேகா அமைச்சரவை மீது, தமிழக அரசு மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக திமுக தீட்டிய சதி திட்டத்தின் பின்னணியில தான் இது போன்ற வீடியோ வெளியாகிருக்கு அப்படின்னா கருத்துக்களும் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல், ஆனா வந்து நடந்தது போல இவங்க முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎம் அவர்களுடைய பிறந்த நாள், சிஎம் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நடிகை திரிசா அவர்களோட சேர்ந்து கேக் வெட்டியதாக ஒரு வீடியோ வெளிவந்தது. நிஜமா அவங்க வந்து கேக் கட் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தான் இது வந்து ஏஐயை பயன்படுத்தி பின்னணியில திமுக வெளியிட்ட ஒரு வீடியோ, ஒரு புகைப்படம் அப்படிங்கிற தகவல்களும் அதன் பின்னாலே வெளியாச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய வீடியோவை இன்று நடந்தது போல, இப்போ வந்து சிஎம் விஜயோடைய பிறந்த நாளுக்கு நடந்தது போல அந்த வீடியோ வெளியிட்டப்பட்டதாக தான் தெரிவிக்கப்பட்டது. இதே போலதான் அமைச்சர் சரத்குமாரை டார்கெட் பண்ணி இது போன்ற வீடியோக்கள், ஒரு வீடியோ வெளியாகி அடுத்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா கோவா பீச்சில் வந்து ஏதோ ஒரு டப்பாவை கையில வைத்து குடிச்சு கொண்டு செல்வது போல ஒரு வீடியோ வெளியாச்சு. உடனே வந்து இல்ல இவர் சரக்கு அடிக்கக்கூடிய சரக்கு பாட்டில கையில வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கருத்துக்களா போட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல நாம சொன்னது போலதான் ஆட்சியை இழந்துட்டாங்க, அதிகாரத்தை இழந்துட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தை இழந்ததுனால இவங்களுக்கு தூக்கம் தொலைந்து விட்டது. காரணம் என்ன அப்படின்னா, நாம 15-20 ஆண்டு காலம் நாம தான் ராஜா, தனிக்காட்டு ராஜா போல இருக்கலாம், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள் கிடையாது, அதிமுக பலகீனம் அடைஞ்சிருச்சு, அதனால வந்து நம்மளை அசைக்கவே முடியாது, எந்த கொம்பனாலும் நம்மளை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி 20 வருட அமைச்சர் கனவுல இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒண்ணுமே இல்லாத நிலையில இருக்கும் போதுதான், அப்போ புதுசா வந்தோட நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற நிலையில இவங்க தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் வருமா, நைட்ல தூங்குவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். தூக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஐயோ போச்சே, ஐயோ பறி போச்சே, நம்மளை வீழ்த்திட்டாங்களே, அடுத்து என்ன பண்றது, நமக்கு 2 கண் போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண் என்னாலும் போக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அலறல் சத்தம் தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாசம் 6 மாசம் 9 மாசம் 1 வருடம் அப்படிங்கிற டேட்டா வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டேட்டா பொறுத்த வரைக்கும் தாவேகாவை எந்த துளி அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆளும் அரசு அநியாயங்கள் செய்தால், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தால் அந்த அரசு மீது மக்களுக்கு வெறுப்பு உருவாகும், ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் உருவாகும். ஆனா மக்கள் பணம் 1 ரூபாய் கூட எடுக்காமல் சிறப்பான ஆட்சியை, அதிகாரத்தை மக்களுக்கு கொடுத்தால் மக்கள் என்ன காரணத்துக்காக அந்த ஆட்சியை வேண்டான்னு சொல்ல போறாங்க? ஸோ அப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகள் திருப்திகரமாக ஆட்சியை பூர்த்தி செய்யும். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஒரு 15-20 ஆண்டு காலம் தாவேகாவை தமிழக அரியணையிலிருந்து அகற்ற முடியாது. அதாவது தமிழக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கண்ட கனவு அவருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, தளபதி விஜய் அவர்களுக்கு 100% ஸ்டாலின் அவர்கள் கண்ட கனவு பொருந்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.